அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep These commandments which He has given them, that they may always have Spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have Spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு படிக்க போகிற வசனம் அதிகாரம் என்ன என்று பார்த்தோன்னா, படிக்க போகிற வசனம் புலம்பல். அது இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது ஸ்பெல்லிங் பண்ண முடியல. புலம்பல் படிக்க போகிறோம். 5 அதிகாரம் மொத்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புலம்பல் 1வது அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. லிமெண்டேஷன்ஸ் அது பேர் போல. வசனம் 1.
lamentations வசனம் 1 முதல் 22 வரை. புலம்பல் 1வது அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. Lamentations chapter 1 verse 1 to 22. verse 1. ஐயோ ஜனம் பொருந்த நகரி தனிமையாக உட்கார்ந்து இருக்கிறார்களே, விதவைகளுக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவர்களும் சீமைகளில் நாயகியுமாயிருந்தவர்கள் காப்பங்கட்டுகிறவர்களானவர்களே. How do the city set the soldiery that wasn't full of the people, how this and sea became as a widow, sea that and was and great among the nations and the princes among the province, how is the sea become the tributary. வசனம் 2. ராக்காலத்திலே அழுது கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய கண்ணீர் அவள் கண்களிலே வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லோருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர்கள் எல்லோரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். See the weepeth the sorrow in this night, and hear the tears, and ears and checks. Among all these lovers see hate, no need to the comfort here. All year the friends have the delay, treacherously with here and they have the become here the enemies. வசனம் 3. யூதா ஜனங்களே உபத்திரவப்பட்டவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறார்கள். இளைப்பாறுதல் அடைய அவைகளை துன்புறுத்துகிறார். யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். Judah is and gone into the captivity because of the affliction and because of the great and servitude. See and devour among this Satan, see and the feeder, find it no rest. All year and prosecutors overtook years and but when these stress it. வசனம் 4. பண்டிகைக்கு வருவார் இல்லாததனால் சியோனுக்கு போகிற வழி புலம்புகிறது. அவள் வாசல்கள் எல்லோரும் பாழாய் கிடக்கிறது. அவள் அசரியர்கள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்போ உண்டாய் இருக்கிறது. The ways of the Zion do mourn, because no knee come to this Shalana fears. All your gates hear the desolate, hear the priestess soga, hear and beginnings, hear and afflicted, and sees the bitterness. வசனம் 5. அவள் சத்துருக்கள் தலைமை ஆனார்கள். அவள் பகைஞர்கள் சுகித்து இருக்கிறார்கள். அவளுடைய திரளான பாதகங்கள் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார். அவள் பிள்ளைகள் சத்துருவுக்கும் முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். Here the adversaries are this chief, here the enemies, the prosperer for the Lord and hate and afflicted. Here for the multitude of the transgressions here, children have the gone into the captivity before this enemy. வசனம் 6. சியோனின் குமாரத்தியின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று. அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடர்கிறவனுக்கு முன்பாக சத்துவமில்லாமல் நடந்து போனாள். And from these daughters of the Zion all here and beauty is and departure. Here and princes are they become like here, that and find no and posture, and they are the gone without strength. Before this purizer. வசனம் 7. தனக்கு சிறுமையும்
தவிப்பும் உண்டாகிய நாட்களில் எருசலேமும் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை எல்லாம் நினைக்கிறார். அவளுக்கு உதவி செய்வோர்கள் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்துருவின் கையிலே விழுகையிலே பகைஞர்கள் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரிகாசம் பண்ணார்கள். The Jerusalem remembereth in the days of the year and affliction, and of the year and the miseries, all year and the pleasant things that she had done in the days of the old, and when year and people fallen to the head of this enemy, and the no did help here, the adversaries show here, and did mock at your subjects. வசனம் 8. எருசலேமின் மிகுதியாய் பாவம் செய்ததால் ஆதலால் துர்ஸ்திரீ போலானாள். அவளை கனம் பண்ணவர்கள் எல்லோரும் அவளை அசட்டை பண்ணினார்கள். அவளுடைய மனதை கண்டார்கள். அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். Jerusalem hate and garrulously sinned, therefore and she is the removed. All that honored here and despise here, and because they have the sin here and nakedness, he see and sorrowed and turneth blankward. வசனம் 9. அவளுடைய அசூம் அவள் வஸ்திரம் ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாது இருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றவர் இல்லை. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும். பகைஞன் பெருமை பாராட்டினானே. Here filthiness is the year and secure. See and remembereth not here the last end. Therefore and she come down wonderful, she had no comfort. O Lord, behold my affliction. For the enemy hate and manage find himself. வசனம் 10. அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்துரு தன் கையை நீட்டினான். உம்முடைய சபையிலே வரலாகாதென்று தேவரீர் விலக்கி புறஜாதியர்கள் உமது பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்ததை கண்டால். The adversaries hate and separate. How is the head and upon all here and pleasant things. For she hate and see that and hate and entered into your sanctuary, whom thou didst commandment that they and should not enter into their congregation. வசனம் 11. அவளுடைய ஜனங்கள் எல்லோரும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள். தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்திற்கென்று கொடுத்து விட்டார்கள். கர்த்தாவே, நோக்கி பாரும். எண்ணமற்று மவளானோம். All hear and people sing. They and shake and breads, and they have the given there and pleasant things for the meat. The river, the soul see, O Lord, and consider, for I am the become evil. வசனம் 12. வழியிலே நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினாலே எனக்கு உண்டான என் துக்கத்திற்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். Is it the nothing to you all that and pass by whole and see if there and be any sorrow like unto my sorrow which is and down unto me, wherewith the Lord and hate and afflicted me in the day of this fierce anger. வசனம் 13. உயரத்திலிருந்து என் எலும்புகளை அக்கினியிலே அனுப்பினார். அது அவைகளில் பற்றி எரிகிறது. என் கால்களுக்கு வலையை வீசினார். என்னை பின்னிட்டு விழப்பண்ணினார். என்னை பாழாக்கினார். நித்தமும் நான் பலச்செய்யப்பட்டு போகிறேன். From
above heat and they send fire into my bones, and it's an provoke against them. He hate and separate. He net for my feet. He and hate and turned my back. He hate made me desolate and faint all the days. வசனம் 14. என் பாதங்களில் நுகம் அவளுடைய கையிலே பூட்டப்பட்டு இருக்கிறது. அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பலனை விழப்பண்ணினார். நான் எழுந்து இருக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். The yoke of my and transgressions is the burned by this hand. They are the wreath and come up upon my neck. He hate made my strength to fall. The Lord and hate and delivered me into their hands. From the whom I am not unable to rise up. வசனம் 15. என்னிலும் உள்ள பராக்கிரமசாலிகளே, என்னுடையவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார். என் வாலிபரை நெருக்கும்படி எனக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தையே வரவழைத்தார். திராட்சை பழத்தை ஆலையிலே மிதிக்கிறது போல ஆண்டவர் யூத குமாரத்திகளாகிய கன்னிகைகளை மிதித்தார். The Lord hate and trodden under the foot all of my mighty man in the midst of me. He hate and called an assembly against me into the cruise. My hangman, the Lord and hate and trodden the virgin, the daughters of the Judah as in a winepress. வசனம் 16. அவைகள் நிமித்தம் நான் அழுகிறேன். என் கண்ணே நீர் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஜன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். For these things and I wept many eyes and rained down with an water, because the comforters that had shoulder and relieve my soul is far from me. My children are the desolate, because the enemies provoke. வசனம் 17. சியோனின் தன் கைகளையே விரிக்கிறார்கள். அவளை தேற்றுபவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரையும் அவளுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார். அவளுக்குள்ளே எருசலேம் தூரம் ஸ்திரீக்கு ஒப்பானார்கள். Zion separates for here the hands, and there is no need to the comforted here. The Lord and hate and comfort commandment conquering Jacob that and these and adventurous soul and be and round about him. Jerusalem is as the monstrous woman among them. வசனம் 18. கர்த்தர் நீதிபரர். அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களோ, நீங்கள் எல்லோரும் அதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளுக்கு என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். The Lord is the righteousness, for I have the rebellion against his commandment. Hear and pray thee, you all people, and behold my sorrow, my weariness, and my handsmen are the goni into the captivity. வசனம் 19. என்னையே நேசித்தவர்களை கூப்பிட்டேன், அவர்களோ எனக்கு மோசம் போகினார்கள். என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு தொடுக்கைகளிலே நகரத்தில் முச்சொடுங்கி மாண்டார்கள். I called from my lovers and they and desire me my prince praise, and many elders give up this. Hey earth,
in the city. I will lay and sugar there and meet to the relieve there and soul. வசனம் 20. கர்த்தாவே பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது, நான் கடும் ரோகம் பண்ணினபடினாள் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவர்களாயிற்று, வீட்டிற்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. Behold, O Lord, and for I am the distress. My end billows are the trouble, and many hearts is the turner within me, for have the groves usually rebelled abroad the sword breweth at the home there is as a death. வசனம் 21. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுறவர்கள் ஒருவரும் இல்லை. என்னை பகைஞர் எல்லோரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடினால் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். நீரே கூறின நாளை வரப்பண்ணுவீர், அப்பொழுது அவர்களும் என்னை போலாவார்கள். I have the heard and that I is sober. There is no need to comfort me. All many enemies have the earth of my trouble. They are the glad that and thou hast done it. Thou wilt bring this day that and thou hast and called, and they shall be like unto me. வசனம் 22. அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் உமது முகத்திற்கு முன்பாக வரக்கடவது. என் சகல பாதகங்கள் நிமித்தமும் நீரே எனக்கு செய்தது போல அவர்களுக்கு செய்யும். என் மூச்சுகள் மிகுதியன், என் இருதயம் பலசாலமாய் இருக்கிறது. Let all theirs the wickedness and come before thee, and do unto them as thou hast done unto me, for all my transgressions for me saga are the many, and my heart is faint. Amish books reading. தண்ணீரை எடுக்க கையை நீட்டிய போது அம்மா ரியானின் கையை தட்டினாள். உங்களை பார்ப்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ரொம்ப நேரமாகிவிட்டது. ரியானின் தோள்களில் குற்ற உணர்வு படர்ந்தது. மன்னிக்கவும் அம்மா, நான் அடிக்கடி பார்க்க வேண்டும். 10 மைல் தொலைவில் வசிக்கும் அவர் தனது குடும்பத்தை மிஸ் செய்தார். அவர் எங்கு திரும்புவது என்று ஒருபோதும் விரும்பவில்லை. அவர் தலையை ஆட்டினார். இது போன்ற குடும்ப விருந்துகள் சிறப்பு வாய்ந்தவை, மேலும் அவர் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவிக்க விரும்பினார். நாங்கள் உங்களை அதற்கு அழைத்துச் செல்வோம். சொன் டேட் மேசையின் தலையிலிருந்து அவரை பார்த்து கண் சிமிட்டினார். ரூஃபஸ், அவரை மோசமாக உணர வைக்காதே. அம்மா அவரை திட்டினார். நான் விளையாடுகிறேன். வெர்னா, டேட் அவருக்கு அருகில் இருந்த இருக்கையை சுட்டிக்காட்டினார். உட்கார் ரியான், நாங்கள் சாப்பிட தயாரா? ஜான் அவர்களின் மருமகள்களின் குரல்களை கேட்டான். மராண்ட ஒரு ரொட்டி துண்டை மெல்லும்போது முணுமுணுத்தாள். பார்பியன் தன் ரொட்டி துண்டை காற்றில் வீசியபடி அர்த்தமற்ற வார்த்தைகளுடன் ஒரு பாடலை பாடினாள். ஆமா, நாங்க அப்படித்தான் நினைக்கிறேன். ஜாய்ஸ் பார்பியனுக்கு அருகில் அமர்ந்து அவளை அமைதிப்படுத்தினாள். ரியான் பாட்டுக்கு அருகில் அமர்ந்து மௌன பிரார்த்தனையில் தலை குனிந்தார். பின்னர் அனைவருடனும் சேர்ந்து தட்டுகளை நிரப்பினார். வேலை எப்படி இருக்கிறது? டாட் அவரிடம் கேட்டார். குரு, நான் 12க்கு 20 பேர் கொண்ட ஒரு கொட்டகையை கட்டி வருகிறேன். அது அடுத்து வெளியே செல்ல வேண்டும். Ma'am patted Ryan's hand as she reached for a pitcher of water sitting on the counter. It's good to see you. It's been too long.
Guilt weighed on Ryan's shoulders. I'm sorry, ma'am. I need to visit more often. Living 10 miles away, he did miss his family. He just never relished returning to where. He shook his head. Family suppers like this were special. And he intended to enjoy every minute. We'll hold you to that, son. Dad winked at him from the head of the table. Rufus, don't make him feel worse, ma'am said, scolding him. I'm only kidding. Verna, Dad pointed to the seat beside him. Sit, Ryan. Are we ready to eat? John called over their nieces' voices. Miranda hummed while she chewed on a piece of bread. And Babian sang a song with gibberish words as she swung her piece of bread into the air. Yeah, I think we are. Joyce sat down beside Babian and shushed her. Ryan took his place beside Dad and bowed his head in silent prayer. Then he joined everyone in filling their plates. How's work? Dad asked him. Gut. I'm building a 12 by 20 shed that has to go out next. Answered books. Let's get after Maida. இயல் 19 பிக் ஷா தொழில்நுட்ப கலை சந்திக்கிறது. எட் காட்மார், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகியோருடன் ஜான் லாஸ்செட்டர் 1999, லூகாஸ் கிளிமின் கணினி பிரிவு 1985, கோடைக்கால ஜாப்ஸுக்கு ஆப்பிள் இருந்த பிடி நழுவி கொண்டிருந்தது சமயம். வாழ்க்கை என்னை அப்படி செய்ய வைத்தது. ஒருவேளை அதுவே நன்மையாக்கத்தக்கதானே. எனவே அடுத்த புக்ஸ் எஸ் சாப்டர். சப்ரா மற்றும் ஷதிலே செப்டம்பர் 16 1982 அன்று அருவித்தில் உள்ள சப்ரா மற்றும் அகதிகள் முகாம்களில் ஒரு படுகொலை நடந்தது. எஸ்எல்ஏ மீதுள்ள உறுப்பினர்களுக்கு கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு தற்போது தண்டனையை அனுபவித்து வருகிறார்கள். குறிப்புகள் போல்டன், டேவிட் டேனியா, ஹரி ரெஸ்டாலின் உருவாக்கும் ப்ரோர்கான் ஸ்ட்ரீட் பிளிட், என்ஜே நியூ அமெரிக்கா லைப்ரரி 1975, ஹாரி